பிகேபிஸ் அண்ட் குடிபானி சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண வெப்சைட். இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து AGO Corp. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு நாளைக்கு 1827 ரூபா ஜஸ்ட் சின்ன சின்ன டாஸ்க் வழியா செஞ்சு சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த இணையதளத்துல இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் மூலமாக 32% கமிஷன் கொடுக்கறதா வந்து சொல்றாங்க. ஸோ இவ்வளோ ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வெப்சைட்டு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த AGO Corp வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வெப்சைட்டோடைய நேம் வந்து m.AGCOCORP-ind.ru. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியாது. இப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும், நம்ம சைன்அப் பேஜ் வந்து டைரக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் இல்லை இன்விடேஷன் லிங்கை வச்சு தான் நம்மளால் வந்து சைன்அப்பே பண்ண முடியும். ஸோ யாராவது ஒருத்தருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு பிறகு உங்களுடைய பாஸ்வேர்ட் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ணுங்கள். ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நிக் நேம் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ணுங்கள். இன்விடேஷன் கோட் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கும், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து வந்து OTP, அதாவது வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வரும். ஸோ சென்ட் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வந்து 120 செகண்ட்ஸ் ஆர் அப்ராக்சிமேட்லி லைக் 2 நிமிஷம் நமக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் பண்ண முடியலன்னா மறுபடியும் வந்து இந்த ரீசன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் அகெயின் வந்து வரும், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி சக்ஸஸ் மெசேஜ் அப்படிங்கிற வந்து வரும். மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ண உடனே நம்மளுடைய அக்கௌண்ட் செக்ஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ அக்கௌண்ட் வந்து ரொம்பவே பேசிக்காக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 வந்து இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் வந்து சைன்அப் பண்ண உடனே, அதாவது வந்து இந்த அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண உடனே இம்மீடியட்டாக ஒரு சைன்அப் போனஸாக ₹17 அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. இது போக டாஸ்க் சிஸ்டம் அப்படிங்கிற வந்து இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து அந்த டாஸ்க் சிஸ்டமாக வந்து கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து சைன் இன் எவ்ரி டே அண்ட் கெட் ₹9 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி வந்து நான் சைன் இன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ₹9 கிடச்சிட்டு. ஸோ ₹17 + ₹9 ₹26 இப்போ நம்மளுடைய பேலன்ஸில் வந்து இருக்கும். பட் இதை வந்து நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. வித்ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதான் எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம ரெஃபர் அண்ட் ஏர்ன் செக்ஷன் மூலமாக இன்வைட் டு ஆக்டிவேட் 10, இன்வைட் டு ஆக்டிவேட் 30, இன்வைட் டு ஆக்டிவேட் 50, 100, 1000 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷ்னல் ரிவார்டாக 49 வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இன்வைட் டு ஆக்டிவேட் 1000 பேரை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ₹8077 நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ப்ரொமோஷன் கமிஷனையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. இப்போ லெவல் 1க்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் டைப் வந்து கிளாசிக்காக இருக்கும் பட்சத்தில் 32% கமிஷன் கொடுக்குறதா கொடுத்துருக்காங்க. இல்லை ஹாட்டாக இருந்தால் 5% கமிஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. லெவல் 2 அப்படிங்கிற வந்து 2% கமிஷனு, லெவல் 3 அப்படிங்கிற வந்து 1% கமிஷன். இதுதான் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்விடேஷன் கோடு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் எப்போவுமே வந்து கம்பல் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை நீங்களே ஜென்ரேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ ஹோம் பேஜை வந்து பாருங்கள், நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மஸ்ட் 1 டிராக்டர்ஸ், மஸ்ட் 2 கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ், ஹே அண்ட் ஃபோரேஜ் அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ₹297. ஸோ இதில் வந்து டெய்லி இன்கம்மாக நமக்கு வந்து ₹445 நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இன்கம் டே வந்து ஒரு நாள் தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ₹297 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு நாள் முடிவில் நமக்கு வந்து ₹445.50 நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன். இன்னொரு பிளான் வந்து எடுப்போம். ஹே அண்ட் ஃபோரேஜ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து ₹5077. 48 நாள் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். டெய்லி இன்கம் வந்து நமக்கு வந்து ₹1827 கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ டோட்டல் ஏர்னிங் அதாவது வந்து 48 நாள் முடிவில், அதாவது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 1.5 மாதம் முடிஞ்ச உடனே 87,730 ரூபா நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து இன்வெஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக், மஸ்ட்டு, ஹாட். ஆக்சுவலாக கிளாசிக்கு தான் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் கமிஷன் வந்து ஜாஸ்தி அப்படிங்கிற வந்து பார்த்துருக்கோம். இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து டெபாசிட் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணாதான் நம்ம வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு வந்து 877 ரூபா, 2000, 5000, 10,000, 20,000, 50,000 இப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 877 ரூபா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பேமெண்ட் வந்து சேனல் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். கண்டினியூ அப்படின்னு வந்து கொடுத்த பிறகு நமக்கு வந்து யூபிஐ செக்ஷனுக்கு வந்து போகும். அதில் இருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு வித்ட்ரா அப்படிங்கிற செக்ஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்லி வித்ட்ராயல் டைம் வந்து காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ள. ஸோ மினிமமாக நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 200 ரூபா, மேக்ஸிமமாக 50,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு வித்ட்ராயல் தான் வந்து பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. பட் வித்ட்ராயலுக்கு வந்து கமிஷன் வந்து 4% வந்து கமிஷன் வந்து எடுக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேங்க் கார்டை ஆட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஆப்ஷன். ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து ஆட் நியூ கார்டு அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ உங்களுடைய பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோட், கார்டு ஹோல்டர் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து என்டர் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து அந்த ஏ சிம்பிள் இல்லை இந்த பிரமிட் சிம்பிளை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண உடனே இந்த வெப்சைட்டுடைய ஆப் வந்து இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து நம்ம வந்து மொபைல் பிளே ஸ்டோரில் வந்து இது பப்ளிக்காகவே டிஸ்பிளே பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி வந்து ப்ரைவேட் டவுன்லோடாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி நம்ம கூகுளில் உள்ள பிளே ஸ்டோரில் நம்ம சர்ச் பண்ணாலும் நிறைய சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஏன் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு இத்தனை சர்ச் ரிசல்ட் வருது அப்படிங்கிறது தெரியல. பட் கூகுள் பிளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்போடைய இன்ஃபர்மேஷனும் இந்த இன்ஃபர்மேஷனும் வேற வேற. இந்த வெப்சைட்டில் ஹெட்செட் சிம்பிள் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஹெட்செட் சிம்பிள் பார்க்கும்போது நமக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 சேனல், வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல். நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது சேனல் வந்து எம்டியாக இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. வாட்ஸ்அப் சேனலை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ரீடைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜார்ஜ் ஸ்கின்னர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து காமிக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது அப்பேரல் அண்ட் க்ளோதிங் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த நம்பரை வந்து நம்ம ட்ரூ காலரில் வந்து சர்ச் பண்ணும்போது ரேகா அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வருது. ஸோ இவங்களுடைய ப்ராப்பரான அட்ரஸ் அப்படிங்கிற வந்து இல்லை. இது ஒரு பிஎஸ்என்எல் நம்பரு. பட் வந்து வெஸ்ட் பெங்கால் லொகேஷன் வந்து காமிக்குது. ஸோ கான்டாக்ட் லிஸ்ட்ல வந்து வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் வந்து இருக்கு. பட் ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷனோ, ஒரு அஃபிலியேஷன் அட்ரஸோ, ஒரு பின்கோடோ, எங்கே இவங்க ஆக்சுவலாக இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த வெப்சைட்டை வந்து ஒரு 48 நாள் முடிவில் இல்லை 50 நாள் முடிவில் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? எனிவே நம்ம வந்து m.agco-corp-ind.ru ரிவ்யூ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவோம். இல்லை ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ நமக்கு சில சர்ச் ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. scamadvisor.comல வந்து ரிசல்ட்ஸ் இருக்கு. parmeshwarimam.com, இது போக digitalprava.in, இது போக b4review.com இதுலெல்லாம் வந்து ரிவ்யூஸ் இருக்கிற வந்து பார்க்க முடியுது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து ட்ரஸ்ட்பைலட்ல வந்து ரிவ்யூஸ் இல்லை. scamadvisor.comல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஹை ட்ரஸ்ட் ரேட்டிங். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து சேஃபாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து 100க்கு 85, நல்ல ஒரு ஸ்கோர் தான். ஸோ கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ரேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப குறைய ரேங்க் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கண்டென்ட்டை சரியாக அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சைட்டோடைய கண்டென்ட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியலன்னா அப்போ இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ஹை ரேட்டிங் அப்படின்னு வந்து கொடுக்க முடியாது. parmeshwarimam.comலையும் நம்ம சொன்னது தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட், அதாவது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் வெப்சைட் வந்து ரொம்ப குறைய டைமுக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஸோ இந்த 48 டேஸ் 50 டேஸ் அப்படின்னு வந்து வெப்சைட்டில் வந்து காமிச்சிருக்காங்கல்ல, இந்த 50 நாள் முடிவில் மேபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான வித்ட்ராயல் ப்ரூஃப் அப்படிங்கிற வந்து எங்கேயுமே வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி digitalprava.inலையும் அதே மாதிரி தான் நம்ம ஷேர் பண்ணது தான், அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித்ட்ராயலில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆப் வந்து இந்தியன் பேஸ்ட் வந்து கிடையாது. அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்லையும் இந்த ஆப் வந்து பப்ளிக்காக இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி b4review.comல வந்து கோத்ரூ பண்ணும்போது இந்த வெப்சைட்டில் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க,
குறைய அமௌண்ட்டை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த சின்ன அமௌண்ட் கூட நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்கன்னு தான். ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பாருங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஏஜிகோ அப்படின்னு வந்து நான் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த கம்பெனியோடைய எக்ஸாக்ட் லோகோ அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி, அக்ரிகல்ச்சரல் மெஷினரி கம்பெனி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு அமெரிக்கன் அக்ரிகல்ச்சரல் மெஷினரி மேனுஃபேக்சரர். இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜார்ஜியா அண்ட் யூஎஸ்ல வந்து இருக்குது. ரொம்ப வருஷமா வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபேமஸான கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டாஸ்க் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் உள்ள ஒரு வெப்சைட் வந்து எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. இவங்களாவே புதுசாக வந்து உண்டாக்கி இருக்காங்கிறது தெரியுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேமஸ் கம்பெனிக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதனால தான் இவங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் கூட பப்ளிக்காக அந்த ஆப் அப்படிங்கிற வந்து வைக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி கோட் அப்படின்னு வந்து வந்திருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலாக உங்கள் மொபைல்லையே நீங்கள் எடுத்து கூட பார்க்கலாம். ஸோ ஓடிபி அப்படிங்கிற வந்து வெரிஃபிகேஷன் ரிமைண்டர் அப்படிங்கிறது வந்திருக்கும். டியர் மெம்பர், யுவர் ஜிஆர்டி கோல்டன் 11 ப்ரோக்ராம் ஓடிபி இஸ் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ஜிஆர்டி கோல்டன் லெவல் ப்ரோக்ராமுக்கும் அவங்க வெப்சைட்ல மென்ஷன் பண்ண ஏஜிகோ கார்ப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்ல வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு கான்டாக்ட் நம்பர் தான் வந்து இருக்கு. திடீர்னு இந்த வெப்சைட்டை 48 நாள் முடிவில் இல்லை 50 நாள் முடிவில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க. அகைன் இந்த வெப்சைட்ல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொன்று வித்ட்ராயல் எடுத்துட்டு இதான் வந்து வித்ட்ராயல் ப்ரூஃப் அப்படின்னு நான் ஏமாத்த விரும்பல. இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்து சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மேபி உங்களுக்கு ஒருவேளை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலாம். 48 நாள் இல்ல 50 நாள் முடிவுல நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்களால வித்ட்ரா பண்ண முடியலன்னா நீங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த இணையதளத்தை நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும்